தமிழகத்தில் ஹிந்தி மொழிக்கு எப்போதும் இடம் இல்லை. இதே நிலைப்பாட்டில் தாவேகா அரசும் உறுதியாக இருக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். PM ஸ்ரீ திட்டம் என்று மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து திணிப்பதற்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று திரும்பியிருந்தாலும் அவர் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு விழாவில் ஒன்றை அழுத்தந்திருத்தமாக சொன்னார். தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்று நாம் பிரகடனம் செய்திருக்கிறோம். வருங்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதை மாற்ற முடியாது என்று அண்ணா அவர்கள் அன்று பிரகடனம் செய்ததை இன்றைய தமிழக அரசுக்கும் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நினைவூட்டி, நீங்கள் ஏனெனில் இதுவரை ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அன்பு சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அரசு மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளே நுழைய அந்த திட்டத்தை அனுமதிக்கவில்லை. அதே நிலைப்பாட்டைத்தான் இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசு, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசும் பின்பற்ற வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கலாகாது.